டிசம்பர் 29. இன்று நாம் இயேசு ஆண்டவர் ஆலயத்தில் காணிக்கையாக கொண்டு செல்ல திருக்குடும்பம் சென்ற நிகழ்வினை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஏழைகள் கொடுக்கிற காணிக்கையான 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் தனது தலைச்சின் பிள்ளைக்காக காணிக்கையாக கொடுக்க வேண்டியிருந்தது. இப்படி தங்களது குடும்பத்தினுடைய ஏழ்மையையும் அவர்கள் இயேசுபாலனோடு சேர்த்து காணிக்கையாக கொடுக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சிமியோனுடைய இறைவாக்குகள் இயேசுவே இறைவனின் கொடை என்பதை உணர்த்துகிறது. இயேசுவே அனைவருக்கும் மீட்பு கொண்டு வந்திருக்கிறவர் என்றும் செய்தி சொல்லுகிறார். இயேசுவே மெசியா என்று சிமியோன் கண்டுகொள்ளுகிறார். இஸ்ரேல் மக்களுள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள், எதிர்ப்போரும் இருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். எதிர்க்கப்பட்டாலும் இயேசு இறைவனுக்குரியதையே கடைசி வரை செய்வார் என்று சொல்லி அவரது பாடுகளையும் அங்கு குறிப்பிடுகிறார். இதன் மூலமாக இது ஆரிடம் சொல்லுகிற ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டியதல்ல. இயேசுவின் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற செய்தியை இறைவாக்காக சிமியோன் மூலமாக இறைவன் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்விலும் இயேசு ஆண்டவரை போல பிறப்பெடுப்பது முக்கியமல்ல, பிறந்தபின் எப்படி வாழ்ந்து இந்த உலகிலே முத்திரை பதிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது. ஜெபிப்போம். இறைவா, நீர் குழந்தைகளை வரவேற்று ஆசீர்வதித்தது போல உடைய குடும்பங்களில் இருக்கிற, சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களை தெய்வ பயத்தோடும் பக்தியோடும் பொறுப்புடனும் வளர்த்தெடுக்க அருள் புரியும். ஆமென்.